அனைவருக்கும் வணக்கம். உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த 7ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர் எப்போ இருக்காரு? 7ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர் எப்போ இருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ ஏன் இத சொல்றோம் அப்டின்னா, இந்த 3 அமைப்புகளிலுமே அதாவது 7ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 7ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர் இவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல 7ஆம் அதிபதியோட நிலை. இந்த 3 கேட்டகரியுமே 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர்கள். இவர்கள் மூவருமே நல்லா இருந்தா மட்டும் தான், அந்த மனிதருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சோபிக்கும். இது மட்டும் இல்லாம, அந்த 7ஆம் அதிபதிய யாரு பார்க்குறா? 7ஆம் இடத்த யாரு பார்க்குறா? இதெல்லாம் கணக்கு இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்குமா? சுமாரா இருக்குமா? அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ட பயன்படுத்தி பார்த்தோம்னா, தெளிவா அவருடைய திருமண வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு தெரியும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள்.